சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பார்க்குறோம், ஓகேங்களா. ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்லாவே பை ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் இருந்த மார்க்கெட் இப்போ பிரேக் அவுட் ஆகிற அளவுக்கு இருக்குது. ப்ரீவியஸ் ஹையில் இருக்குது ஆக்சுவலாக, ஓகேங்களா. ப்ரீவியஸ் ஹைனா என்ன ஆக்சுவலாக இந்த ஹை தான், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் நியர் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் நியூ ஹை போகும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேண்டலோட ஹையை இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணல, இந்த ஹையை இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணல, ஓகேங்களா. ஸோ அட் சேம் டைம் வந்து இங்கே இருந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பை ட்ரெண்டு இங்கே இல்லை ஆக்சுவலாக, ஓகேங்களா. பிரிட்டானியாவில் ஹையர் டைம் ஃப்ரேமில் அப்போ இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னா, நமக்கு இன்னுமே வந்து 6500க்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், போய் என்ட்ரி எடுக்கணும். இது ஒரு ஹையர் ரெசிஸ்டன்ஸ்ன்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிட்டானியாவில் சின்ன ஒரு கரெக்ஷன் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போது சின்னதாக செல் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் ஆர் செல் ட்ரெண்ட் வரதுக்கான சின்ன ஒரு இருக்கலாம், சான்சஸ் இருக்கலாம். இல்லை ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆல்ரெடி மார்க்கெட் பிரிட்டானியா வந்து சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருந்துச்சு. இந்த பிரேக் அவுட் முடிஞ்சு இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே என்ன ஆகலை, பையருக்கான இது இல்லை ஆக்சுவலாக, ஓகேங்களா. பை ட்ரெண்டுக்கான. அப்போது நம்ம இங்கே வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நமக்கு ஒரே ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டானியா வந்து ஒன்லி பை அபோவ் 6450, ஓகேங்களா. எவ்வளோ 6450 above only பை, ஓகேங்களா. இதுக்கு மேலே போனால் மட்டும் பை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதுக்கு இந்த ஹை வரப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் சின்ன ஒரு கரெக்ஷன் இங்கே என்ன இருக்குன்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் இருக்கும். நமக்கு இங்கே 0.786 6046, ஓகேங்களா. இந்த லெவலில் மார்க்கெட் க்ளோஸ் ஆக மாட்டுது. அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல சைட்வேஸ் மார்க்கெட் நமக்கு பியூராக, ஓகேங்களா. இங்கே மந்த்லி சார்ட்டில் கிளியராக இருக்கா உங்களுக்கு. இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு பை ட்ரெண்ட். இப்போ நீங்கள் மற்றதெல்லாம் கூட டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, போய்ட்டு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு இந்த லெவல்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு வீக்லி சார்ட் மூவ் பண்ணுங்கள், ஓகேவா. ஹையர் இதெல்லாம் மாற்றிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு மார்க்கெட்டு, நமக்கு பியூராக வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 5200லேருந்து 6000 மார்க்கெட் வந்து ஒரு 1 மந்தில் மூவ் ஆன மார்க்கெட்டு. இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது கிளியராக. ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோவெல்லாம் வர்றப்போ பை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. நியர் இந்த ஹை வர்றப்போ செல் பண்ணிக்கலாம். மார்க்கெட் நமக்கு இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மந்த்லி சார்ட்டு போயிட்டு ஸோ இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. எல்லாம் மார்க் பண்ணிட்டு கிளியராக வந்து டைம் ஃப்ரேம் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, வீக்லி சார்ட்டு பார்த்தோம், டே சார்ட்டு கூட மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு வந்துடுங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பியூராக சைட்வேஸ் மார்க்கெட். ப்ரஷ்ஷு சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணிட்டு இங்கே போய்ட்டுங்க. மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக $5700. ஓகேங்களா, 5705 6277 6277. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இந்த 2 மார்க்கெட் தான் சைட்வேஸ். இது லோ, இது லோ. ஓகேங்களா, இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஹை, லோ, ஹை, சின்ன ஒரு கரெக்ஷன், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டவுன் ஆகிருக்கு, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, பிரிட்டானியா வந்து மறுபடியும் இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் 6300 இல்லை 6400 வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியுமே இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் செக் பண்ணிட்டு சைட்வேஸ் செக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்டு போகலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து எரேஸ் பண்ணிடலாம். இதை போய்ட்டு வால்யூம்ஸு, ப்ரஷஸ் எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்கள், நமக்கு இந்த ஹை வரப்போலாம் என்ன பண்ணிடலாம், லோ வரப்போலாம் பை பண்ணிக்கலாம், இந்த ஹை வரப்போலாம் செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ மறுபடியுமே இங்கே என்ன ஆகும்னா மறுபடியும் பையான மார்க்கெட்டு இந்த ஹை. ஸோ சின்ன ஒரு கரெக்ஷன், இந்த லோவெல்லாம் பை ட்ரெண்டு, இந்த ஹையெல்லாம் உங்களுக்கு செல் ட்ரெண்ட். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க. இல்லை பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே வந்து நீங்கள் செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்தாலுமே என்ன பண்ணுங்கள், லோயர் டைம் ஃப்ரேமில் சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரீவியஸாக ஹையை நம்ம செக் பண்ணிட்டு வீக்லி இல்லை டேவில் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தா தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, ஸோ வீக்லி சார்ட் இங்கே போய்ட்டு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ பிலோ ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ இது நீங்கள் மேபி ஒரு 1 hour சார்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா.